பூஜா ஹெக்டே அவர்கள் ரெட்ரோ படத்துக்காக கொடுத்த ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்தோட பூஜையில எடுத்த இந்த ஒரு போட்டோவை காமிச்சு எப்படி இருக்கு ஜனநாயகன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு ஹபிபோ காம்போ திரும்ப வரோம், பட் அன்பார்ச்சுனேட்லி இது அவரோட லாஸ்ட் படமா இருக்கிறது வருத்தம் தான். ஈவன் ஜனநாயகன் படம் நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணப்பவே நான் அவர்கிட்ட சொன்னது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வாழ்த்துக்கள், பட் உங்களோட இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலதான் மெயினா இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் உடனே. தென் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இது உங்களோட லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி நீங்க அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல நான் இதெல்லாம் முன்னாடியே அவர்கிட்ட பேசிட்டேன், ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அதை பத்திலாம் பேசல. தென் அரேபிக் குத்து சாங் மாதிரி இதுலயும் ஏதாவது ஹூக் ஸ்டெப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சிட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஓகே உங்களால அதை ரிவீல் பண்ண முடியாது, பட் ஆனா எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆங்கர் சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் பூஜா ஹெக்டே அவர்கள் தமிழ்ல பாத்தீங்கன்னா முகமூடி அண்ட் பீஸ்ட்னு 2 படங்கள் பண்ணிருக்காங்க, பட் ரெண்டுமே விமர்சன ரீதியா சரியா போகல. பட் ஆனா இந்த டைம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெட்ரோவோட ட்ரெய்லரும் ஓரளவுக்கு ப்ராமிசிங்கா இருக்கு. தென் ஜனநாயகன் படமும் தளபதி ஹெச் வினோத் காம்போ, தென் இது இல்லாம கூலி படத்துல வேற ஒரு சாங்குக்கு வந்து ஆடுறாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாம ராகவா லாரன்ஸோட காஞ்சனா சீரீஸ்லயும் நடிக்கிறாங்க. ஸோ பேக் டு பேக் ப்ராமிசிங்கான படங்கள் இருக்கு. டெஃபினட்டா இந்த டைம் தமிழ் சினிமாவில் ஒரு கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜனநாயகன்ல எப்படியும் உங்களுக்கு தளபதியோட ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்காக மரண வெயிட்டிங். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.